ஆயுள் காப்பீட்டுக் கழகத்தின் களப்பணியாளர்கள் அனைவருக்கும் கே. முருகபூபதி, ஈரோடு வடக்கு கிளையின் நிர்வாக அதிகாரி ஆகிய எனது பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு தலைப்பா நம்ம பார்க்க இருக்கிறதுங்க, குப்பையிலிருந்து மின்சாரம் தயாரிப்பது எப்படி. அந்த வாசகம் நம்ம ஆயுள் காப்பீட்டு கழகத்திற்கு எந்த மாதிரி பொருந்தும் அப்படின்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி களப்பணியாளர்கள் அப்படிங்கிறவங்கலாம் யாரு, என்ன, அப்படி அவங்களுடைய பொறுப்புணர்வு என்ன, பொறுப்பாளர் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ நமக்கு வந்துங்க, பெரும்பான்மையானவர்கள் முகவர்கள், கொஞ்சம் பேர் அவங்கள வழிகாட்டுறதுக்காக இருப்பாங்க. வளர்ச்சி அதிகாரிகளாக இருக்கலாம், கிளை மேலாளர், உதவி கிளை மேலாளர், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் அஃபீஷியல்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் சேர்ந்து களப்பணியாளர்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த முகவருடைய தலையாய பொறுப்பு, கடமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய பல லட்சம் ஆயிரம் கோடி ரூபாய் சொத்து இருக்கு இல்லைங்களா, இதனுடைய பாதுகாக்கக்கூடிய ஒரு ட்ரஸ்டினுடைய ஒரு அங்கம்தான் ஒவ்வொரு களப்பணியாளரும். அந்த பொறுப்புணர்வு நமக்கு ஒவ்வொருத்துக்கிட்டையும் இருக்கணுங்க. இப்போ நமக்கு பணம் மட்டும்தான் பாதுகாக்கணுமா அப்படின்னா, அதை விட பணத்தை விட மதிப்பிட முடியாத ஆயுள் காப்பீட்டு கழகத்தினுடைய நட்பெயர் இருக்கு இல்லைங்களா, அந்த நட்பெயரை எல்லா சாதாரண மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பும் கடமையும் கட்டாயமும் நம்ம ஒவ்வொருத்துக்கிட்டையும் இருக்குது. அதன் அடிப்படையில் நம்ம நிர்வாக பணியாளர்கள், இந்த களப்பணியாளர்கள், அது இல்லாமல் சமூகத்துடைய சட்டத்திட்டங்கள், இதையெல்லாம் ஒருங்கிணைச்சு நம்ம இந்த இரண்டையும் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சொத்தையும் பாதுகாக்கணும், நட்பெயரையும் பாதுகாக்கணும், அதே சமயம் சமுதாயத்திற்கும் நம்மளால முடிந்த ஏதேனும் ஒரு வகையில கொண்டு போய் சேர்க்கணும். அப்படிங்கிற அடிப்படையில் இவ்வளவு பொறுப்பு மிகுந்த களப்பணியாளர்கள் அப்படிங்கிற ஒரு மணி மகுடத்தோட நம்ம பீடு நடை போட்டு நம்ம நடக்கலாம். அந்த அடிப்படையில இப்ப நம்ம கையில் எடுத்துக்கிட்டு இருக்கிற தலைப்பு குப்பையிலிருந்து மின்சாரம் தயாரிப்பது எப்படி அப்படிங்கிற அரசாங்கத்துடைய ஒரு திட்டம் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம நிறுவனத்துக்குள்ள எப்படி பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா, சமீப காலமாக எங்களுக்கு நிறைய புதிய சிந்தனைகள், இது வரைக்கும் நம்ம யோசிக்காதெல்லாம் கூட நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஒருத்தர் மெச்சூரிட்டி கிளைமுக்காக வர்றாங்க, என்கொயரிக்கு வர்றாங்க. அப்போ அவருக்கு இன்னும் 3 மாதமோ 4 மாதமோ இருக்குது மெச்சூரிட்டி அடையிருக்கு. இப்போ நம்ம தகவல் அதெல்லாம் போடுறோம் இல்லையா, அந்த அடிப்படையில் மிக குறுகிய காலத்தில் மெச்சூரிட்டி ஆகக்கூடிய விஷயம் இருக்குது. ஆனால் அவருக்கு 2-3 ஆண்டுகளாக கடைசி நேரத்தில் பணம் செலுத்தாமல் இருக்காங்க. அப்போ நாம் அவங்களுக்கு என்ன சொன்னோம், இந்த 2-3 ஆண்டுகளை இன்னைக்கு நீங்கள் செலுத்த முடியுமான்னு பாருங்க, இவ்வளோ பணம் வருது, அப்படி செலுத்துனீங்கன்னா இவ்வளவு போனஸ் உங்களுக்கு கூடுதலாக உபரி தொகையாக கிடைக்கும். அதாவது பெய்டு மூலமாக கிடைக்கக்கூடிய பாலிசியினுடைய தொகையை காட்டிலும் இப்போ புதுப்பிச்சு இன்ஃபோர்ஸ் கொண்டு வந்துட்டாங்கன்னா கிடைக்கக்கூடிய தொகை மிகுதியாக இருக்கும். இவ்வளோ பைசா உங்களுக்கு கூடுதலாக கிடைக்குங்கிறத வரையறுத்து எழுதி காட்டுனதுக்கு அப்புறம் அப்போ அவர் கடைசி ஆண்டினுடைய புதுப்பித்தலுக்காக வேற எந்த பெரிய சர்டிஃபிகேட் எதுவும் கொடுக்க வேண்டாம், மெடிசன் அது மாதிரிலாம் இருக்காது இல்லையா. அப்போ அதனுடைய விதிகளுக்கு உட்பட்டு வெறும் பைசா கட்டினாலே போதுங்கிற மாதிரியான சில பாலிசி திட்டங்களை கொண்டு போய் ரிவர்லையும் கொடுத்து அவங்களும் நம்ம பெரிய அளவில் அவங்களும் உதவி செய்ய ரெடி அப்படிங்கிற அடிப்படையில் அவருடைய பாலிசியை நம்ம புதுப்பித்து அதன் பிறகு மெச்சூரிட்டி கொடுத்தோம்னா நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு உபரி தொகை கிடைக்குது. அப்போ நான் சொல்கிற நண்பருக்கான பாலிசி தொகை நேற்றும் செட்டில் பண்ணோம். அது 67,000 ரூபா அவருக்கு உபரியாக கிடைக்குதுங்க. அப்போ அவர் கொஞ்சம் தயங்கினார் முதல்ல, இப்போ பைசா இல்லைங்கய்யா இப்படி எப்படி கட்டுறதுன்னு கேட்டால். அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி 50,000க்கு மேலே உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள்கிட்ட இல்லைன்னா கூட யாராச்சும் நண்பர்கிட்ட உறவிட்டு கைமாத்தா வாங்கி கட்டினா கூட ஒரு வார காலத்துக்குள்ள திருப்பி தரணுங்கிற மாதிரி கூட பண்ணிக்க முடியும். தேவைப்பட்டால் அதன் பிறகு ரொம்ப அவசரமாக இருந்தால் அந்த 3 மாதம் தான் இருக்குது மெச்சூரிட்டிக்கு. அப்போ நீங்கள் டிஸ்கவுண்ட் கிளைம் கூட இந்த திட்டத்தின் மூலமாக நீங்கள் பெற முடியும் அப்படிங்கிற மாதிரியான யோசனைகளை சொன்னப்போ அவரும் மனம் ஏற்றுக்கிட்டு உடனடியாக செஞ்சாருங்க. அப்போ இதனால நமக்கு என்ன மாதிரியான நன்மைகள்லாம் கிடைச்சுன்னு கேட்டிங்கன்னா, எல்ஐசியை பொறுத்த வரைக்கும் பெய்டப் பாலிசிக்கு நம்ம மெச்சூரிட்டி கொடுக்கறத விட ஒரு இன்ஃபோர்ஸ் பாலிசியாக மாற்றி அதை கொடுத்துக்கிறோம். அப்போ அவருடைய ஆண்டு முழுவதும், அவருடைய ஆயுள் காலம் முழுவதும், அதாவது 20 ஆண்டுகள்னா 20 ஆண்டுகள் முழுவதும் பணம் செலுத்தின மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துக்கிறோம். அப்போ பாலிசி முழுமை அடைஞ்சிருக்குது ஒன்று. இரண்டாவது, முகவருக்கு சில ஆண்டுகளுக்கான பிரீமியத்துக்கான கமிஷன் உடனடியாக போய் சேர்ந்துருக்குது. 2,
மூன்றாவது முக்கியமான விஷயம், பாலிசிதாரருக்கு அவருக்கு கிடைக்க வேண்டிய தொகையை காட்டிலும் ₹1 அதிகமா கிடைச்சிருக்கு இல்லையா? அப்ப இந்த யோசனையும் விஷயங்களும் எப்படி அவருக்கு தெரியும்? அப்ப களப்பணியாளர்கள் இந்த செய்தியை கொண்டு போய் அவர்கிட்ட சேர்த்தோம்னா நிச்சயமாக நமக்குள்ள இருக்கிற உறவு பலப்படும். அப்போ இங்க பாருங்க, நமக்கு கட்டாம விட்டும் கூட இப்ப நமக்கு இதை இவ்வளவு செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நட்பெயர் நல்ல குடும்பத்துக்குள்ள நம்ம வேரூன்றி கால் ஊன்றுவதற்கு மிக உதவியாக இருக்கும். இதன் மூலமாகவும் புதிய பாலிசிகளும் நமக்கு கிடைக்குங்க. அப்ப அந்த உபரி தொகை பெற்ற நண்பர் சொன்னாங்க, இதையே நான் புது பாலிசியா போட்டுக்கிறேன், என்னால இந்த ₹67,000 ஒரு 50,000 60,000 அல்லது 75,000 ரவுண்ட் பண்ணிடலாம், நான் ஆண்டுதோறும் இதை கட்டக்கு ரெடியா இருக்கிறேன், இவ்வளவு நல்ல நண்பர்களுக்கு நிறுவனத்தை நான் விட தயாரா இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்தாங்க. அதாவது தயவு செய்து முக நண்பர்கள் கட்ட முடியாம போயிடுச்சு, இப்போ அவங்க மெச்சூரிட்டி ஆயிடுச்சு, அல்லது அவங்களால கட்ட நெகட்டிவா நினைக்காம நிச்சயமாக எதையும் ஒரு வகையில அவங்களோட நம்ம தொடர்பு வச்சுக்கிறதுக்கு மிக அத்தியாவசியமா இந்த கருத்துக்களை நாம் எடுத்துக்கணும். இப்போ நீங்க இப்படி பாருங்க, இப்போ நம்ம அலுவலகத்துல எப்படி அதை கையாளணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு உபரி தொகையை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எஸ்ஓல் இருந்தப்ப இதை பண்ணிட்டு இருந்தேன். ஒவ்வொரு பாலிசியாருக்கும் அதை பண்ணுவோம். ஏன்னா கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்கும், பணம் கட்ட வருவாங்க இல்லையா? அப்போ இந்த ஒரு முறை நீங்க பணம் கட்டுறது மூலமா உங்களுக்கு எவ்வளவு வருவாய் வரும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்னு கேட்டீங்கன்னா, நான் சரண்டர் கொட்டேஷனுக்குள்ள போயிருந்தேன். சரண்டர் கொட்டேஷன் தான் சரண்டர் பண்றதல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். சரண்டர் பண்றது அவனுக்கு தூண்டல, சரண்டர் கொட்டேஷனுக்குள்ள போய் செக் பண்றோம். என்ன பண்றோம், அதுல என்ன வரும்? உடனடியா பெய்டப் வரும், போனஸ் வரும். அப்ப நான் என்ன பண்ணுவேன், அவருடைய பெய்டப்பையும் போனஸையும் பர்சன்டேஜா மாத்திடுவேன். இங்க பாருங்க, உங்களுக்கு இந்த திட்டத்தின் மூலமா 20 வருஷத்துக்கு முதல்ல போனஸ் நிறைய இருந்தது, இந்த அருமையான பாலிசி உங்க முகவர் உங்களுக்கு அருமையான திட்டத்தை சொல்லியிருக்காரு. அப்ப நீங்க ₹41,000 நீங்க இது வரைக்கும் பணம் கட்டிக்கிறீங்க, பெய்டப் நீங்க கட்டின பணம் ₹41,000 இருக்குது. அதுக்கு எவ்வளவு போனஸோ 38,000மோ 30ஓ 25 இருக்கும் இல்லையா, அதை பர்சன்டேஜா மாத்திட்டு உங்களுக்கு நீங்க ஒரு ₹100 கட்டினீங்கன்னா அதுக்கு ₹60 உங்களுக்கு லாபமா கிடைச்சிருக்குது, அல்லது ₹40 கிடைச்சிருக்குது, சில இடங்கள்ல ₹98 கிடைக்கும். அந்த மாதிரி பிளானும் இருக்கு. அப்போ உங்களுக்கு ₹100க்கு ₹100 லாபம், ₹100க்கு ₹60 லாபம், ₹100க்கு ₹40 லாபங்கிற மாதிரி நீங்க எந்த மாதிரி வியாபாரம் பண்ணா கிடைக்கும். அப்போ எல்ஐசிக்கு பிரீமியம் செலுத்துவது என்பது ஒரு சைடு பிசினஸ். நீங்க செலுத்திக்கிட்டு வந்தாலே போதும், உங்க தலைமுறைக்கு இது உங்க அக்கௌண்ட்ல காலம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஒவ்வொருத்தரையும் ஊக்கப்படுத்தி நம்ம பிரீமியத்தை கட்ட வைக்கணும். அதெல்லாம் இது இருக்க நுட்பமான விஷயங்கள். நாம வித்தின் தி லிமிட்டுக்குள்ள, சட்ட விதிமுறைகளுக்குள்ள நம்முடைய சாதுரியங்களை பயன்படுத்தி எப்படியெல்லாம் பாலிசிதாரோடு நெருக்கமாக முடியும் அப்படிங்கிற உங்களுடைய யோசனைகளையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக நாம் எல்லோரும் கைகோர்த்து கொண்டு ஒரு பெரிய வெற்றியை அடைய முடியும். குப்பையிலிருந்தும் மின்சாரம் தயாரிக்க நம்மாலும் முடியும். மிகவும் நன்றி. கே. முருகபூபதியின் நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.